குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நேற்று பார்த்தோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நீங்க இந்த சம் பாருங்க. ஸோ இப்போ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது நேற்று சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல பார்த்தோமா? ஸோ அதாவது ஏ பவர் மைனஸ் என் எப்படி எழுதலாம்? 1/a/n அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட். ஸோ முதல்ல நம்ம இந்த ரூட்டை முதல்ல எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இந்த 3136க்கு சால்வ் பண்ணலாமா? ஸோ 3136. ஸோ 6 வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? எய்தர் 4 வரும், இல்லைன்னா 6 தான் வரும். கரெக்டா? எகெயின் இப்போ 31ஓட நியரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். கரெக்டா? 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் வந்து 36 போயிடும். அப்போ 5 இன்டூ 6 போட்டிங்கன்னா 30. ஸோ 30 விட அதிகமாக இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 56. ஓகேவா? ஸோ அப்போ 56. அடுத்தது இந்த 7 பவர் 2 இருக்கா? ஸோ இப்போ இந்த 7 பவர் -2 அப்படின்றது எப்படி எழுதணும்? 1/7 ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி 5 பவர் -5 அப்படின்றது எப்படி எழுதணும்? 1/5 பவர் 5. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 56 இன்டூ 1/7 ஸ்கொயரை நான் 7 இன்டூ 7 எழுதிக்கிறேன். ஸோ எப்படியும் கேன்சல் தான் பண்ண போகிறோம். எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்கு. ஸோ கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே நடுவில் டிவிஷன் வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு கொடுத்துருக்கிற டேர்மை அப்படியே என்ன பண்ணும்? உல்டா பண்ணும். அப்போ இங்க 1/5 பவர் 5ன்றது உல்டா ஆச்சுன்னா என்ன வரும்? 5 பவர் 5 ஆயிருமா? பை 1ன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ எத்தனை தடவை 5 போடணும்? 5 டைம்ஸ் பை 1. ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகேவா? எகெயின் அடுத்து இன்டூ 14. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, 7 ஃபர்ஸ்ட் இதில் 56ல கேன்சல் பண்ணால் என்ன? 8 டைம்ஸ் வரும். அதே 7 14ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். அவ்வளோதான். ஸோ மேலே இப்போ இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 8 இன்டூ 2 இன்டூ ஸோ எத்தனை 5s இருக்குன்னு? 5 5 இருக்கு. ஸோ 5 இன்டூ 5, 5 இன்டூ 5, 5. ஸோ இப்போ இந்த 4 5க்கு 5 5s ஆர் 25. கரெக்டா? எகெயின் 5 5s ஆர் 25. ஸோ 25 இன்டூ 25 என்ன வரும்னா 625. ஓகேவா? ஸோ அப்போ கடைசி எதை மல்டிப்ளை பண்ணா 8 2s ஆர் 16 இன்டூ எகெயின் இன்னும் ரிமைனிங் இங்கே ஒரு 5 இருக்கா? 5 இன்டூ 25 இன்டூ 25 என்னது? 625. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் என்ன வருதுன்னு. புரிஞ்சுதா எப்படி போடணுன்றது?
Very good. 50,000. Answer correct. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா செப் டிவிஷன். ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 plus 1 by 3 plus 1 by 4 plus 1 by 2. ஓகேவா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி போடணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கீழே இருந்து தான் மேலே போகணும். ஓகேவா? ஸோ கீழே இருந்து சிம்பிளிஃபை பண்ணி பண்ணி மேலே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டேர்ம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த டேர்ம். ஸோ 4 plus 1 by 2. ஸோ இப்போ இந்த 4 plus 1 by 2ன்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். கரெக்டா? ஸோ இதை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றலாம்? 4 2s are 8. 8 plus 1 என்னது 9. ஸோ 9 by 2ன்னு மாற்றலாமா? ஓகேவா? அப்போ என்ன வரும்? 3 plus அதுக்கு அடுத்த முன்னாடி டேர்ம் எடுத்தீங்கன்னா 3 plus 1 by 9 by 2ன்னு வரும். கரெக்டா? இப்போ எப்பவுமே 2 பை வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த பை ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்? மேலே போகும். அப்போ 3 plus 2 by 9. புரிஞ்சுதா? மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்துருச்சா? திரும்ப இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 9 3s are 27. 27 plus 2 29. அப்போ என்ன வரும்? 29 divided by 9. ஓகேவா? இப்போ திரும்பவும் இந்த டேர்மில் போடும்போது என்ன வரும்? அதுக்கு மேலே என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. ஸோ 2 plus 1 by 29 divided by 9. ஸோ 9 ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்? மேலே போகும். ஓகேவா? ஸோ அப்போ என்னவா மாறும்? 2 plus 9 by 29. ஓகேவா? எகெயின் இப்போ மறுபடியும் அதே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 2 into 29. ஸோ 9 2s are 18. 58. ஸோ 58 plus 9 ஆட் பண்ணால் என்ன வரும்? 67. ஸோ அப்போது 67 divided by 29. அவ்வளோதான். ஓகேவா? சம்டைம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஸோ நம்ம இவ்வளோ பெரிய டிவிஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம். ஸோ அதே மாடல் தான் நீங்க சால்வ் பண்ணுங்க. 3 plus 3 divided by 3 plus 1 by 3 plus 1 by 3. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். போட்டிங்களா? தெரியலையா? சரி பாருங்க, அதே மெத்தட் தான். மேல 3 மட்டும் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓகே, இங்க பாருங்க. கரெக்ட். 43/11 கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம். ஸோ 3 3s are 9, 9 plus 1 10. அப்போ என்ன வரும்? 10 is equal to ஃபர்ஸ்ட் இதுக்கு 10/3ன்னு வரும். கரெக்டா? இப்போ அடுத்த டேர்ம். ஸோ 3 plus 1 divided by 10/3ன்னு வருமா? ஸோ அப்போ இது என்னவா மாறும்? 3 plus 3/10ஆ மாறும். ஸோ நம்ம இது பண்ணோம்னா கீழே 10 வந்துடும். 30 30 plus 3 33. கரெக்டா? எகெயின் திரும்பவும் 3 plus 3/33/10ன்னு வரும். ஸோ எகெயின் இந்த 10 மேலே போகும். ஸோ 3 plus 30/33. ஸோ இப்போ 33 into 3 பண்ணோம்னா 99. 99 plus 30 129. ஸோ 129 divided by 33. ஸோ இது பார்த்தாலே 3ல கேன்சல் ஆகும்னு தெரியுதா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே 11, மேலே 4 3s are 12, 3 3s are 9. அவ்வளோதான். ஸோ 43/11. காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகேம்மா சென்ட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மாடல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரியா? சரி இது ட்ரை பண்ணுங்க. 1 + 1/(1 + 2/2 + 3/1 + 4/5. இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆ ஆ. போதும். ஆப்ஷன்ஸ் எழுதி போடுறேன். ஆன்சர் கரெக்டாக வருதா பாருங்க.
வரலையா? சரி, ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுக்கலாமா? ஸோ 1 + 5/4. ஸோ 1 5s are 5, 5 + 4 9, 9/5ன்னு வரும். கரெக்டா? இப்போ அடுத்து இந்த டேர்ம். ஸோ 2 + 3 இன்டூ, ஸோ 9/5ன்றது 5 எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஸோ 3 × 5/9ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 2 + 15/9. ஓகேவா? எகெயின் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9 2s are 18, 18 + 15 33 வரும். 33/9. ஓகேவா? இப்போ அடுத்தது. ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சிச்சா? இப்போ இந்த டேர்ம் எடுக்கலாமா? 1 + 2 / 33/9 வரும். ஸோ இந்த 9 ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுமா? ஸோ 1 + 18/33. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 33 + 18 51. ஓகேவா? ஸோ அப்போ 51/33. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேர்ம் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? 1 + இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்கு. ஸோ 1/51/33ன்னு வரும். ஸோ 33 ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? மேலே போயிடும். அப்போ 1 + 33/51. இப்போ இந்த இடத்துல பாருங்க 1 அப்படியே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 1 இருக்கட்டும். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 33 3ல கேன்சல் பண்ணலாமா? ஸோ 11. எகெயின் இது 3ல கேன்சல் பண்ணால் 1 3s are 3, 21, 7 3s are 21. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 1 + 11/17. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ 1 11/17. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 is equal to x plus 1/1 plus 1/3 plus 1/4. ஓகேவா? ஸோ கொஷின் என்னன்னா ஃபைண்ட் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்பவும் போல இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். மாற்றிட்டு எக்ஸை இங்கே வச்சுட்டு இந்த டேர்ம் இங்கே ப்ளஸ்ல இருந்து இங்கே போனால் என்ன ஆகும்? மைனஸ். ஸோ 2 மைனஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் சால்வ் பண்ணி சொல்லுங்க ஆன்சர் என்ன வருதுன்னு.
1/17. 13/17 வரும் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ம். 13/17 வந்துச்சா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம் பார்க்கலாமா? ஸோ என்ன வரும்? 3 4s are 12, 12 plus 1 13. ஸோ 13/4ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? அப்போ 1 plus 4/13ன்னு வரும். ஸோ எகெயின் இது பண்ணோம்னா 13, 13 plus 4 17, 17/13ன்னு வரும். அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1/17/13ன்னு வரும். ஸோ இந்த 13 மேலே போயிருமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் 13/17 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் வந்தாச்சு. இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 2ன்னு வச்சுக்கலாமா? அந்த டேர்ம் நான் அப்படியே இந்த சைடு மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கட்டும். ஸோ ப்ளஸ் 13/17 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மைனஸ். ஸோ 2 மைனஸ் 13/17. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 34. ஸோ 34 மைனஸ் 13/17 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 21. ஸோ 21/17. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 21/17. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம். ஒன் பை 3 plus 1/2 minus 1/7/9. ஸோ அப்போனா ஆட்டோமேட்டிக்காக இந்த 9 மேலே போயிடும்னு அர்த்தம். ஓகேவா? ப்ளஸ் 17/22 இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லுங்க.
சரி இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 9 மேலே போயிடுமா? ஸோ 2 மைனஸ் 9/7. ஓகேவா? ஸோ 7 2s are 14. 14ல 9 போச்சுன்னா 5. ஸோ 5/7 வரும். அடுத்தது இங்க என்ன இருக்கு? 3. ஸோ 3 பிளஸ் 1/5/7 வருமா? 11/11னா ஆன்சர் என்னது? 1 தானே. ஸோ 7 மேலே போகும். ஸோ 3 பிளஸ் 7/5 வரும். ஸோ 15. 15 பிளஸ் 7 22. ஸோ 22/5 கிடைக்கும். இப்போ அடுத்தது இந்த 1/ல போடணும்ல. ஸோ 1/22/5 வரும். ஸோ 5 ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? மேலே. ஸோ அப்போ என்ன வரும்? 5/22. ஸோ இந்த 1 இங்கே இருக்குல்ல, இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ 1/, போட்டு தான் போடணும். எகெயின் கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக சேர்த்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/22. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்கு? 17/22. ஸோ 5/22, 17/22 ஆட் பண்ணீங்கன்னா 17 + 5 எனது 22. ஸோ 22/22 கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1. புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதே தான், இதை மைனஸ் பண்ணும் கடைசி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 4 மைனஸ் 1/1 பிளஸ் 1/3 பிளஸ் 1/2 பிளஸ் 1/4. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன வருதுன்னு, அதுக்கப்புறம் அதை 4ஆல மைனஸ் பண்ணும். ஓகேவா?
ஆன்சர் வந்துச்சா? அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒன் 29. So 2 plus, so 2 4s are 8. 8 plus 1 9. 9/4. அடுத்த டேர்ம் என்னவா வரும்? 3 plus 1/9/4ன்னு வரும். அப்போ மேலே 4 போயிடும், கீழே 9 வந்துடும். கரெக்டா? ஸோ 9 3s are 27. 27 plus 4 31/9. அடுத்த ஸ்டெப் 1/1/31/9ன்றது 9 மேலே போயிடும். ஸோ அப்போ 1 plus 9/31. ஸோ அப்போ என்ன வரும்? 40/31. கரெக்டா? எகெயின் திரும்ப 1 இருக்கா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? மேலே போயிடும். ஸோ 1/40/31ன்றது நமக்கு என்ன ஆயிரும்? 31/40. அவ்வளோதான். ஸோ இப்போ இது வரைக்கும் ஃப்ராக்ஷன் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 4 இருக்கா? 4 minus 31/40. ஸோ அப்போ 4 into 40 என்னது? 160. ஸோ 160 minus 31 பண்ணோம் 9. 129. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 129/40. இந்த ஆன்சர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஆ 129. ஆனால் 129/40. ஓகேவா? கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
நெக்ஸ்ட் இது பாருங்க டிவிஷன் 19/43 டிவிஷன் 1/2 plus 1/3 plus 1/1 plus 1/4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணிட்டு இங்க டிவிஷன்ல இருக்கா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு அதை அப்படியே உல்டா பண்ணும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. வெரி குட். 19/43 கிடைச்சிச்சா? ஆன்சர் 1. சூப்பர். ஸோ இப்போ இந்த டேர்ம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5/4. அடுத்தது 3 plus 1/5/4ன்னு வருமா? ஸோ 4 மேலே போயிடும். ஸோ 3 plus 4/5. இப்போ இதை கேன் பண்ண என்ன ஆகும், 5 3s are 15, 15 plus 4 19/5. ஓகேவா? அடுத்து 2 plus 1/19/5 வரும். ஸோ 5 மேலே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 2 plus 5/19. ஸோ 19 into 2 38, 38 plus 5 43, 43/19 கிடைக்கும். அடுத்தது அங்கே 1/ன்னு இருக்கா, ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு 1/43/19. ஸோ 19 மேலே போகும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 19/43 டிவிஷன் அதே 19/43ன்னு வரும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேன்சல் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் போட்டு ரிவர்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 19/43 இன்டூ 43/19. ஓகேவா? ஸோ 19 19 43 43 கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாடல்ல இது லாஸ்ட் சம் சரியா? 2 by 1 plus 1 by 1 minus 1 by 2 into 3 by 5 by 6 of 3 by 2 division 1 1 by 4. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கா? போர்ட் மாஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு, ப்ளஸ் இந்த ஸ்டெப் டிவிஷனும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணா ஒன்னொன்னா தான் சால்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை சால்வ் பண்ணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணும். ஃபைனலாக நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் பார்ப்போமா? ஸோ 1 1 by 2னா என்னன்னு வரும்? ஸோ 1 2s are 2, 1 plus, ஸோ 2 2 minus 1 1 1 by 2 தான் வரும். இட் மீன்ஸ் 1ல ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப் தான், கரெக்டா? ஸோ அப்போ 1 by 2ன்னு வரும். ஸோ இந்த 2 ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்? மேலே போகும். அப்போ என்ன வரும்? 1 plus 2 by 1ன்னு வரும். ஸோ by 1 வந்தாலும் வரலனாலும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ 1 plus 2 என்ன வந்துடும்? 3. ஓகேவா? ஸோ இங்கே 1 இருக்கிறனால, ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2 by 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் இது 3 by 5 by 6 half இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன், கரெக்டா? 3 by 2 again டிவிஷன் இருக்கா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 3 by 2 டிவிஷன் 1 1 by 4ன்னு இருக்கு. ஸோ 1 1 by 4னா என்னது? 5 by 4. 1 4s are 4 plus 1 5 by 4. இப்போ அது டிவிஷன்ல வரும் பொழுது நமக்கு 5 by 4ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷனா மாத்திட்டு 4 by 5ன்னு எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? ஆக்சுவலா என்னன்னா 3 by 2 டிவிஷன் 5 by 4ன்னு வரும். ஸோ நம்ம கேன்சல் பண்றதுக்காக என்ன பண்றோம்? மல்டிப்ளிகேஷன் போட்டு அதை ரெசிப்ரோக்கல் பண்றோம். ஸோ 5 by 4ன்றது மல்டிப்ளிகேஷன் போட்டு என்ன வந்துடும்? 4 by 5. ஸோ அப்போ இன்டூ 4 by 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கிற டேர்ம்ஸே கேன்சல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ 3 2 times, again 2 2s are 4 4 times, 5க்கு 5 கேன்சல். ஸோ இப்போ கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, கரெக்டா? ஸோ அப்போ இப்போ ரிமைனிங் இங்க என்ன மட்டும்தான் இருக்கு? 3 by 1 தான். ஸோ அப்போ 3 தான் அது, ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 2 by 3 into 3, அவ்வளோதான். ஸோ 3க்கு 3 என்ன ஆயிரும்? கேன்சல். ஸோ அப்போ ஆன்சர் என்ன மட்டும்தான் வரும்? 2. புரிஞ்சுச்சா? எப்படி போத்தோன்னது? ஸோ இந்த டேர்மை நீங்க கரெக்டா சால்வ் பண்ணும், ஓகேவா? ஹாஃப்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்திட்டு இங்க டிவிஷன் இருக்கிறனால மல்டிப்ளை போட்டுட்டு அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும், அவ்வளவுதான். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க.
Okay. Next model. இது question எழுதிக்கோங்க. Find the sum. ஓகேவா? 1/9 plus 1/6, 1/12, 1/20, 1/30, 1 plus 42, 1 plus 56, 1 plus 72 is equal to what? ஸோ இப்போ இந்த சம்ல கொஷின் எழுதிட்டீங்களா? இப்போ இந்த சம் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் 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 கொடுக்கும் பொழுது இப்போ இந்த டேர்ம் பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ 9 இருக்கா? 9 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 into 3, ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது பாருங்க, 6 எப்படி பிரிக்கலாம்? 2 into 3ன்னு பிரிக்கலாமா? அடுத்து 12 எப்படி பிரிக்கலாம்? 3 into 4 பிரிக்கலாமா? 24 into 5. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் புரியுதா எப்படி கொண்டு போயிருக்காங்கன்றது? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்னன்னா, அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளிகேஷனை இங்கே நம்மளுக்கு நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ 2 3s are 6, 3 4s are 12, 4 5s are 20. அப்போ அடுத்து என்ன இருக்கும்? 5 6 are 30, 6 7s are 42, 7 8s are 56. So 8 into 9s are 72. So இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/n into n plus 1, கரெக்டா? ஸோ நான் இங்கே என்னன்றது இங்கே இடத்துல ஃபர்ஸ்ட் என்னன்னா 2ஆக இருந்துச்சுன்னா அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? n plus 1 3. அதே மாதிரி இங்கே n 3னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கு? 4. ஸோ இதுதான் பேட்டர்ன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1/n into n plus 1க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க இந்த பேட்டர்ன். 1/n into n plus 1 is equal to 1/n minus
1 by n plus 1. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை தனியாகவும் பிரிச்சுட்டு நடுவில் என்ன போடணும்னா மைனஸ் சிம்பல். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க தனியாக 1/9 கொடுத்துருக்கானா? எதுக்காக கொடுத்துருக்கானா? ஜஸ்ட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். இப்போ இதை தவிர்த்து மற்ற எல்லாமே அதே 1/n into n plus 1 ஃபார்மேட்ல இருக்கா லாஸ்ட் வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்போ அந்த 1/9 மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதலாமா? ஸோ இதில் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இது ஆக்சுவலாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/3 அடுத்த டேர்ம் பிளஸ் 1/3 மைனஸ் 1/4 அடுத்து பிளஸ் 1/4 மைனஸ் 1/5. ஸோ இப்படியே டாட் டாட் போயிட்டே இருக்கும். பிளஸ் 1/8 மைனஸ் 1/9. இதை நான் எப்படி எழுதுனா புரியுதா? ஸோ இது வந்து நான் 1/n into n plus 1 ஃபார்மேட்ல இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்னன்றது என்னது 1/2. அப்போ n plus 1 என்னது 1/3. ஓகேவா? ஸோ நடுவில் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். இப்போ இதில் பாருங்க 1/2க்கு அப்புறம் மைனஸ் 1/3 இருக்கு, பிளஸ் 1/3 இருக்கு. ஸோ மைனஸ் 1/3யும் பிளஸ் 1/3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்க மைனஸ் 1/4 பிளஸ் 1/4. ஸோ இந்த ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ இதே மாதிரி என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஸோ இங்கேயும் மைனஸ் இங்க பிளஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ், அதே மாதிரி இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஸோ இது வரைக்கும் கேன்சல் ஆயிடுச்சா? ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கு? மைனஸ் 1/9 மட்டும்தான் இருக்கு. புரியுதா? ஸோ அப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1/9 பிளஸ் 1/2 மைனஸ் 1/9. இந்த மைனஸ் விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குல்ல. ஸோ 8 வரைக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் போட்டுக்கணும். சரியா? ஸோ அப்போ இது என்னவா வரும்? 1/9 பிளஸ் 1. இது வந்து ரெண்டுமே மைனஸ்ல இருக்குன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ என்னன்னு வரும்னா 18 வருமா எல்சிஎம் எடுத்தா? ஸோ அப்போ 18 9ல 2 போச்சுன்னா என்னது 7. கரெக்டா? அதே மாதிரி ஸோ இப்போ இங்க பாருங்க 1/9 பிளஸ் இது வந்து இப்படி வரும். 9 வந்துடும், இங்க வந்து 2 வந்துடும். ஸோ 9ல 2 போச்சுன்னா இவ்வளோ 7. அதை தான் நான் ஷார்ட்டா போட்டேன். ஓகேவா? திரும்பவும் இங்க பாத்தீங்கன்னா 9 இருக்கு 18 இருக்கு. ஸோ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? நம்மளுக்கு 18 ஆயிருமா? ஸோ அப்போ 17 பிளஸ் சரி 7 plus 2/18. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 9/18. ஸோ 9 18 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/2. இப்படியும் போடலாம். இதை ரொம்ப ஷார்ட்டா போடலாம்னா இங்க பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ். கரெக்டா? பிளஸ் 1/9 மைனஸ் 1/9 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இங்க வேற ஏதாச்சும் சிம்பிள்ஸ் மாறி வந்தாதான் பிரச்சனை. பிளஸும் மைனஸும் வந்துச்சுன்னா அது ஐ மீன் பிளஸ் அண்ட் மைனஸ் வந்தா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும். ஓகேவா? ஸோ இங்க பிளஸ் மைனஸ் வந்தனால பிரச்சனை கிடையாது. டைரக்டா பிளஸ் 1/9யும் மைனஸ் 1/9யும் கேன்சல் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிடும்? 1/2. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ஈஸி மெத்தட். டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாடல். சரியா? ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல எங்க ப்ராப்ளம்னா நீங்க அந்த கரெக்டா அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அது 1/n into n plus 1 ஃபார்மேட்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே போதும். சரியா?
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதே மாடல். இது நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, சரியா? அதே ஃபைண்ட் த சம் தான், ஓகேவா? 1/30 பிளஸ் 1/42 பிளஸ் 1/56 பிளஸ் 1/72 plus 1/90 plus 1/110 is equal to question mark. சால்வ் பண்ணுங்க பாப்போம். இப்ப சொன்ன அதே மெத்தட் தான். இப்ப சொன்ன அதே மெத்தட் தான். ஆன்சர் சொல்லுங்க. ஃபிராக்ஷன்ல தான் வரும். சரி, ஓகே, பாருங்க. இப்ப இதை எப்படி 30 பிரிச்சு எழுதலாம்? 5 into 6, அதே மாதிரி 6 into 7, 7 into 8, அதே மாதிரி வருமா? ஸோ இப்போ இது என்ன வரும்? 10 into 11, கரெக்டா?
ஸோ அப்போ என்ன ஃபார்முலா 1/5 ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேவா 1/5 மைனஸ் இங்கே லாஸ்ட் என்னது 1/11 அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்தது அதனால அதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை கரெக்டாக ஸோ இதே ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக முடியுதா ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே 9/9 இன்ட்டு 10ன்னு வரும் ஸோ இங்கே 10 இன்ட்டு 11 ஸோ அப் டு 10 வரைக்கும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும் 11 அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங் அந்த 5 மட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ 1/5 மைனஸ் 1/11 ஸோ இது வந்து சேம் ஃப்ராக்ஷனில் இருக்கா ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் 55 எகெயின் 11ல் 5 போச்சுன்னா என்னது 11 மேலே வந்து 11 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும் 11 மைனஸ் 5 வரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6/55 அவ்வளோதான் என்ன ஆச்சு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா பாருங்க நெக்ஸ்ட் சம் போலாமா இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஓகேவா மைனஸ் பண்ண முடிச்சு அதே தான் இது கொஞ்சம் மாத்தி வரும் இப்போ இங்க பாருங்க அவனே என்ன கொடுத்துருக்கானா 1/3 இன்டூ 5 பிளஸ் 1/5 இன்டூ 7 பிளஸ் 1/7 இன்டூ 9 பிளஸ் 1/13 இன்டூ 15 is equal to what? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எப்படி இருந்துச்சு அடுத்தடுத்த நம்பர் இருந்துச்சு கரெக்டா 3 இன்டூ 4 4 இன்டூ 5 5 இன்டூ 6 அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டுமே எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 2 இருக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி இது வந்து ரேர் கொஸ்டின் தான் சரியா பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி 2 டிஃபரன்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் வரும் பொழுது ஸோ இதோட ஃபார்முலா அதே தான் ஆனால் +2 போடணும் அவ்வளோதான் ஸோ 1/n இன்டூ n + 2 ஓகேவா ஸோ இதுக்கு என்ன எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த 1/2 டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதை வெளியில எடுத்துட்டு இன்டூ அதே மாதிரி தான் 1/n ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 1/n + 2 லாஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த 2 டிஃபரன்ஸை நம்ம என்னவா வெளியில எடுக்கணும்னா 1/2 வெளியில எடுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 1/2 அப்படியே வச்சுக்கலாமா 1/2 இன்டூ ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது நமக்கு 1/3 கரெக்டா ஸோ இது வந்து இன்டூ மைனஸ்ன்றனால ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடணும் சால்வ் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும் சரியா ஸோ 1/3 மைனஸ் 1/15 ஓகேவா ஸோ எகெயின் சேம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15 தான் வரும் நமக்கு ஏன்னா இங்க 15 இருக்கா ஸோ 3 வந்து 15ல வரும் 5 டேபிள்ஸ்ல ஸோ 3 5s are 15 அப்போ இங்க 5 மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் எதால மல்டிப்ளை பண்ணோம் 5 ஸோ அப்போ 1 5s are 5 5 மைனஸ் 1 என்ன ஆயிரும் 4 ஸோ அப்போ ஆன்சர் என்னது 4/15 ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா இதுக்கு முன்னாடி வேற வேற நம்பர் வந்துச்சுன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் ஸோ இப்போ இது 3 வந்து 15ல வரும்ல டேபிள்ஸ்ல 15ன்ற ஆன்சர் வரும் ஸோ அப்போனா அதே எடுத்துக்கலாம் ஓகேவா 15 எடுத்துக்கோங்க ஸோ இதை மட்டும் எதால மல்டிப்ளை பண்ணா 15 வருதுன்னு பார்த்துக்கோங்க 5 அப்போ கீழே 5னா மேலேயும் 5 ஸோ இங்க 15 ஆல்ரெடி இருக்கறனால அந்த 1 அப்படியே வச்சுக்கலாம் 5 மைனஸ் 1 தான் நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு 4 ஓகேவா 4/15 ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணியாச்சா ஸோ அப்போ 1/2 இன்டூ 4/15 ஓகேவா ஸோ இப்போ கீழே 2 கேன்சல் ஆகுமா 2 அவ்வளோதான் ஸோ கீழே
மேலே வந்து 1 into 2 2, கீழே வந்து 15 தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 2/15. புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன், சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சர் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ரிவிஷன் டைம்ல யூஸ் ஆகும். இந்த சம் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. சரியா? 1/2 into 3 plus 1/3 into 4 plus 1/4 into 5 up to 1/9 into 10. ஓகேவா? ஸோ இதை ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் நாளைக்கு சொல்லுங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு அடுத்து வேற டாபிக் பார்க்கலாம்.